நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது நேசா தொட்டு கட்டி போடாத குமாரி சிட்டு ஆட்டாதே காலம் குண்டி ஆட்டம் எப்படி ஆட முடியும்? நீ என்ன வச்சுக்கிட்டு வா நீ உன் குண்டி ஆட்டி ஆட்டி தான் இந்த பயல்களை பூரா கவர் பண்ணி வச்சிருக்க. ஆனா அந்த இந்த இந்த பேக்குக்கு நீங்க பூரா அடிமைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க வாழ்க்கையில பூரா பேக்கா போயிருவீங்க. பேக்கில் போயிருவீங்க. தெரியாமலே கேட்கிறேன். தெரிஞ்சே கேளு. எங்க அக்கா நல்லா அடிக்கிறீச்சு, அதை தான் காமிச்சு வந்து கெடுத்து விட்டேனே எங்க அக்காவை. என்னைக்கு இந்த உலகத்துல ஒரு பெண்ணை நம்பி பின்னாடி போறானோ அவன் கடைசியில தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். ஒழுசு வேற நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லடா. ஒரு ஆம்பளைக்கு பணம் புகழ் பெண்ணு 3 ஆம்பளைய தேடி வரணுமே தவிர ஆம்பளை அதை தேடி போன அன்னைக்கு அவன் நடுத்தருவுல நிற்பான். வணக்கம். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆளு கும்முன்னு இருக்க. நீங்களும் ஆளு பார்க்க சூப்பரா இருக்கீங்களே. உன்னைய விடவா? என்னைய விட வேணாம். எப்ப உன்னைய நான் விட சொல்லல. உன்னைய விடவா நான் அழகா இருக்கேன். ஆமா என்னைய விட நீங்க தான் அழகா இருக்கீங்க. உதட பாரு, இது இருக்கும் பாரு. இந்த இது இது பாத்திபனூர். இதுன்னா எதுயா? அப்படி பாத்திபனூர்ல பண்ணி சூத்து இருக்கு. அழகுடா அழகுடா அழகுடா. உன் பக்கத்து இருந்த பயலுக்கு கூட என் பக்கம் திரும்பிட்டாங்க. சரியா? எதுக்குடா இப்ப போனீங்க? எதுக்குடா திரும்பியா? அதுக்குதான் அங்க போனீங்கன்னா கிடிமுட்டி தான் அடிக்கணும். இங்க வந்தேன்னா தான் பிரயோஜனமா இருக்கும். ஐயோ ஐயோ அண்டமா முனிவர்களா இதுக்குள்ள தாண்டா அடக்கம் இருக்கேன். போயிடா அந்த பெரிய புதகுழிய கூட பார்த்து. ஒரு பொம்பளை பிள்ளை என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்? வாய் எப்படி இருக்கு? வாய் வந்து பண்ணி இது மாதிரி இருக்கு. ஓ வாய பாரியா, கிழிஞ்சு போன மணி பரிசு மாதிரி. அப்பா அம்மா மூக்க பாரு, அப்படியே ரெட்ட குளா துப்பாக்கி மாதிரி இருக்கு. ஓ மூக்க பாரியா, ஏன் வீட்டு துப்பாக்கி மாதிரி. முகரே பாரு முகரே. ஓ முகரே பாரு. பொம்பளை மாதிரி பேசு. ஆம்பளை மாதிரி பேசுங்க. அப்பா பேசாத. நீ ராங்கா பேசாதயா. ராங்கா ஒண்ணும் பேசலையே. நான் ரப்பாவும் பேசலையே. உன்னை வந்து நான் கைய பிடிச்சு இழுத்தனா? நாங்க உங்களை கைய பிடிச்சு இழுத்தனா? கட்டி பிடிச்சனா? நான் உங்களை கெட்ட வார்த்தை இழுத்துட்டேனா? இல்ல ஏதாவது இடிச்சனா? நான் எதுவும் உங்களை வம்பிழுத்தனா? இல்ல கோத்தங்கம்மா தப்பா பேசறனா? நானும் உங்களை என்ன கோத்தங்கம்மா கேட்டனா? உன்னை வர்ணிச்சு பாடுனே இது உனக்கு பட்டுக்கிட்டு போயிருச்சுன்ற. என்ன பட்டுக்கிட்டு போகுது? என்ன வர்ணிச்சு பாடுறது வாய் இது மாதிரி இருக்குங்கிறது பேர் வர்ணிப்பா. உன்னை யாரையா என்னைய வர்ணிக்க சொல்றது? அப்படி கிடையாது. எதுக்கு நீ எதுக்கு என்னைய வர்ணிக்கிற? எப்பேர்ப்பட்ட அழகியா இருந்தாலும் ஒரு ஆம்பளை பார்த்து சொல்லணும். இந்த பொம்பளை சூப்பரா இருக்கடா அழகா இருக்கடான்னு. நாங்க ஆம்பளை சொல்லலன்னு வச்சுக்க வக்கா மக்களா உனக்கெல்லாம் 10 பைசாக்கு பிறகு பொட்ட நாய் கூட ஒண்ணுக்கு இருக்காது கால தூக்கிட்டு. பொட்ட நாய் ஒண்ணு கடிக்காம அப்புறம் வாயிலே அடிக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஆம்பளைங்க வேணான்றே. ஆம்பளைங்க சொல்ல வேணாங்கறே. நாங்க என்ன உங்கள்ட்ட சொல்லுங்கன்னு நாங்க உங்க கால்ல விழுந்து அங்க பிரதேசனமா பண்ணிட்டு கிடக்குறோம். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க அழகுன்னு எங்களுக்கு தெரியுமியா. ஆம்பளை சொல்லலைன்னா நாங்க சோத்துக்கு சோறு திங்காமல போறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பெண்ணு நீ எப்படி அழகு? எப்படி அழகு? நீ பியூட்டி பார்லருக்கு போய் ஐப்ரோவை சரி பண்ணி பேரல் எடுத்து பிதுக்கி முட்டப்பா பூசி மஞ்சளை தேய்ச்சி சடமாட்டி பின்னி குஞ்சத்தை கட்டினாத்தே அழகு. ஆம்பளை அப்படி கிடையாது. விறுவிறுன்னு குளத்துல முங்கி குளிச்சு விட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டி இந்த கோயில்ல கை நிறைய திருநீர் எடுத்து நெத்து நிறைய பட்டையை போட்டான்னு வச்சுக்க மாப்பிளை சொக்கா நிப்ப ஆம்பளை. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? அது உண்மைதாயா. ஏன் நாங்க ஏன் இந்த அழகெல்லாம் ஏன் இப்படி பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோ எடுத்து ஃபேஷியல் பண்ணி ப்ளீச்சிங் பண்ணி தலையை ஹேர் கட்டிங் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு பகுடர் அடிச்சு செண்டு போட்டு எதுக்கு வர்றோம்? எதுக்கு? எல்லாம் உனக்காண்டிதாயா. இந்த உலகத்திலேயே உன்னைய தவிர வேற ஆம்பளை ஏற எடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன் தெரியுமில. அடி நாத்தம் முடிச்ச சிரிக்கி செண்டு போட்டு பவுடர் போட்டு மயிர் போட்டு மட்டை போட்டு வரணும். எதுக்கு? எதுக்கு? கவிச்சி அடிச்ச சிரிக்கின்னு அர்த்தம். அப்படி கிடையாதுயா. அப்படியாவது நீ இந்த வாசனையில நான் நல்லா மோந்து பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீ பெண்ணு ரொம்ப என்னமோ பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி நீ பெரிய அழகி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படி கிடையாது. ஆம்பளை தான், பெண்ணு தான். ஆம்பளை பொம்பளைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். கோடி ஒரு வெள்ளை குமரி நீ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை மட்டும் பெத்துட்டு வச்சுக்க அதோட நீ கிளட்டிச்சிருக்கிட்ட அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஆம்பளை அப்படி கிடையாது. ஆம்பளை இந்த இவரை கூட பாரு, இந்த வெள்ளை மண்டையா இருக்கு பாரு ஐயா, இவரை டையடி மீசையில டையடி பட்டு வெட்டி பட்டு சோக்கா கட்டு மாணவர்களை உட்கார வை. இந்த ஜனம் புறா சொல்லலாம், ஏய் இவரு என்ன கிழவனா அவரு, ஏய் புது மாப்பிள்ள மாதிரி இருக்காரா, இங்க வாரு குறுகுறுன்னு எப்படி இப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு வாரு மணி மேக்கலையா அப்படின்னு சொல்லுவேன். நீ என்னமோ நீ பேசிக்கிட்டு இருக்க சர்வசாரமா பேசிக்கிட்டு இருக்க. நல்ல விஷயம் தான். கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு பிள்ளை நாங்க பெண்கள்லாம் பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் கிளவியா போயிடுறோம்னு சொல்றீங்க. அது உண்மைதான். ஏன்னா பெண்ணு பிள்ளைய பெத்துட்டோம்னா அந்த பிள்ளைய வளர்க்க வேண்டிய
சொல்றீல அந்த தாத்தா 20 வயசுல ஒண்ணுக்கு எப்படி அடிச்சாரு? ஒண்ணுக்கு இங்க இருந்து ஜங்கின்னு அந்த கேமரா வரையும் போகும். இப்போ ஒண்ணுக்கு எப்படி வருது? ஜங்கின்னு இங்க கவுட்டுக்குள்ள பாய். அதேதான், நீ எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் அந்த வயசுல வேணா ஒண்ணுக்கு பாயும். ABCD புலி மானெல்லாம் வரைவ. அந்த வயசுக்கு வந்தோடனே இங்க பழைய துணி மாதிரி ஆயிரும். நீ எந்த வயசா இருந்தானு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒரு ஆழத்துக்கு எந்த வயசுலயும் குளிய தோண்டுவோம், தெரியுமில? நீ இப்படி பேசும்போது நானும் பேசுவேன்ல. அப்ப பாக்குற ஜனம்லாம் என்ன தெரியுமா நினைக்கும், தப்பா நினைக்கும். அதுலயும் வேற வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீனு இளமையில என்ன பண்ணுவ, குளிய பறிப்ப. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, இப்படியே கால் வழியாவே மோண்டுக்கிட்டு கிடப்ப. என்னமா நீ மட்டும் நட்டமா இங்க வானத்துக்கு அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போன போது ஆம்பளை ஆச்சன் மரியாதை கொடுத்து, போன போது பொம்பளை ஆச்சன் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். நான் ஆம்பளைன்னு பொறுமையா போறேன். ரப்பா பேசாத. நீ முத எடுக்க கடுப்பா பேசாத. ஒரு ஆம்பளைக்கு அடங்கி வாழு. பொம்பளைக்கு நீ முத அடங்கி வாழு. உனக்கிட்ட அடங்குறதுக்கு வக்க மக்கள உத்தரத்துல தொங்கி செத்து போயிருவேன் செத்து. உன்கிட்ட அடங்குறதுக்கு 4 கழுதைய வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஆம்பளைக்கு அடக்கம் தான் ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு அடக்கம் தான் ஒரு ஆணு. ஏன் இங்க பாரு, அந்த காலத்துல ஆணும் பெண்ணும் குடும்பம் எல்லாமே சரியா இருந்துச்சு. காரணம் என்னங்கலு, ஒரு ஆம்பளையோட கடமை சம்பாதிக்கணும், வம்பாடு வட்டு. அத கட்டின கொண்டாடி கையில கொடுக்கணும். அவ கச்சிதமா அந்த குடும்பத்தை வரவு செலவு பார்க்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆம்பளைக்கு சரிசமம் பெண்கள், ஆண்களுக்கு சரிசமம் பெண்கள், ஆண்களுக்கு சரிசமம் பெண்கள். உண்மையாலுமே ஆணுக்கு சரிசமம் பெண்ணுதாயா. என்ன என்ன வித்தியாசம்? 2 தான். அதுவும் சதையில தான் வித்தியாசமே தவிர உடல் உறுப்புல எந்த மாற்றமும் கிடையாதுயா. நீ என்னைக்கு பொம்பளை ஊரா படையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்க கை நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடே அப்ப ஆம்பளைல 10 பைசாக்கு மதிக்கிறது இல்ல. போட என் வெண்ணெய் வேணும், வெண்ணெய் என் அதை கடிக்கி இதை குடிக்கி நீ நாசமா போக, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இப்ப குண்டிய தூக்கிட்டு புறப்பட கேக்குறேன். பொம்பளை பூரா கை நிறைய சம்பாரிச்சு வெண்ணெய் சொல்றேன். ஏன் பொம்பளைய உட்கார வச்சு அவளுக்கு தேவையானதை வாங்கி போட்டா நாங்க ஏன் வெளியே போறோம், வேலைக்கு போறோம்? நீ தண்ணிய போட்டு குப்புற எடுத்து படுத்துக்கிற. உன்னைய கூட்டிட்டு போய் வேலை பாக்குறதுக்குள்ள நான் பண்ற பாரு எனக்கு தாண்டா தெரியும். நாசம் பத்து போறவனே. அடியே சனிய பிடிச்ச சிரிக்கி, உனக்கு சோறு தண்ணி கேட்டா வாங்கி கொடுக்கலாம், புடவை கேட்டா வாங்கி கொடுக்கலாம், உள்பாடம் கேட்டா வாங்கி கொடுக்கலாம். அடி சண்டாளி மகளே, ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுக்குறான். நீனு அதையும் பாக்குற. டிவியும் நல்ல ரிமோட் டிவி வச்சிருக்க. அதையும் மட்லாக்க பொழந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு புழுக்கு 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 புழுக்குன்னு அமைதி சேனலா மாத்துற. அதுலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன பண்ற, வக்க மக்களை வெறும் மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் அதுக்கு இதுன்னு நல்லா ஆர்டர் பண்ணி வாங்கி கவுட்டுக்குள்ள குமிச்சுக்கிற. இருக்கிற புருஷன் சம்பாதிக்கிற காசை பூரா அவங்க கொடுத்துட்டு புருஷன் பூரா பிச்சை எடுத்துக்கு தரேன். அதுக்கு என்ன பண்றது? நாங்க பிளிப்கார்ட்லயும் மீஷோலயும் புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு ஆர்டர் பண்றோம். அந்த காசை பூரா நீங்க எங்கள்கிட்ட கொடுத்து நடுத்தருவுல நிக்கிற. முண்டை நீ 165 ரூபாய், 200 ரூபாய், 265 ரூபாய், 235 ரூபான்னு நீ வாங்கி இதை குடிக்கிறாப்புல குடிச்சு நீ காசு அளிக்கிறதுக்கு ஏன் நாங்க பிளிப்கார்ட்ல புழுக்கு புழுக்கு நீ புழுக்கு புழுக்குன்னு ஏன் இதை குடிக்கிறாப்புல குடிக்கிறீங்க? எப்ப பாரு ஆம்பளைல குறை சொல்லி குடிக்கிறான். இத ஒண்ணு நீங்களும் சொல்றீங்க. பொம்பளையா நகை கேக்குறா, புடவை கேக்குறா, ஆர்டர் பண்றா, அதை பண்றா, இதை பண்றான்னு பொம்பளைய குறை சொல்லி ஆம்பளை வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. குறை சொல்லல. இந்த உலகத்துல திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஒரு ஜீவராசி யாருன்னு சொல்லு. யாரு? உன் பெண்கள் தான். என்ன செய்யி, தலை இளவு கூட செய்யி. பக்க மக்களை தங்க காசை கூட கழுத்து நிறைய கூட போடு. சரி பக்க மக்களை புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன சண்டை வரட்டும், கட்டுன பொண்டாட்டி சொல்லுவாரு. இந்த வசனத்தை எல்லா குடும்பத்திலையும் பார்த்திருப்பீங்க. ஆம்பளை பம்பாடு பட்டு முடிஞ்ச அளவுல கஷ்டப்பட்டு பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத சம்பாரிச்சு போடுவேன். ஆனா பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ஒரு சின்ன சண்டை வந்தவொடனே ஒரு பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்வாரு. ஓட்ட வாக்கப்பட்டு நான் என்னத்தை சோத்த கண்டு என் சனியை பிடிச்சவனே கோட்டா போட்டு ஊக்கு தான் குத்துறேன். இதுவரை எனக்கு என்ன சேர்த்து வச்சா வயிறை பிடிக்கல அப்படின்னு பாப்பாரு. இது மாதிரி ஒரு பச்சை துரோகம் நல்லா தின்னுபிட்டு நல்லா பீய திங்க லப்பு லப்பு லப்பு. ஏன் நீ என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுத்த? எங்க ஆயப்பன் கொடுக்குற சீர்வரிசையை வித்து, எங்க ஆயப்பன் கொடுக்குற நகநட்ட அடமான வச்சு நீ புள்ளட்ட குண்டிய தூக்குற பைக்க வேற வாங்கிட்டு என்னையாடா ஓட்டிட்டு போற? எவனையாவது கூட தாண்டா கூட்டிட்டு போற? இது பூரா எங்க இதுல வாங்கி எல்லாத்தையும் எங்க இதுல நீ இதை திங்கிறாப்புல திங்கிற. நாங்க என்னமோ உங்க காசுல உட்காந்து திங்கிறங்க. எங்க ஒத்த ரூபாய் இல்லாம பொம்பளை கட்டிட்டு போறேன்னு எந்த ஆம்பளையா சொல்லுங்க பாப்போம். நீ சொல்றல போனோன்னு ஜோலியை முடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவேன். நீ சொல்றல ஒத்த ரூபாய் இல்லாம ஒத்த நகை இல்லாம ஆம்பளை வந்து பொம்பளை கட்ட சொல்லுன்னு சொல்றல. நீ சரியான பொம்பளை உன் தாய்மார்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. எங்க படிக்காத மாப்பிளைய நாங்க பொம்பளை ஊரா கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லு. படிக்காத மாப்பிளை கட்டு. உண்மையாலுமே இப்ப உங்களுக்கு தெரியலங்க, படிச்சவனை காட்டுல படிக்காத மாப்பிளை தான் இப்ப நிறைய கல்யாணம் ஆகுறாங்க. படிச்சவன் பூரா ஹோட்டல்ல இலை எடுத்துட்டு கிடக்குறான். படிக்காதவன் கல்யாணம் ஆகி பைனான்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காயா. நாட்டுல படிப்பு படிக்காத மேதை காமராஜர் இருக்காரு. அவர்தான் நாட்டோட எவ்வளவு விஷயங்களை கல்விக்கு கண் கொடுத்த தலைவர் அவர் தானே. படிக்காதவன் தான் எல்லா விஷயத்திலயும் சரியா இருப்பான். அப்படியா? ஆமா. நான்லாம் எனக்கெல்லாம் 2 புருஷன் 4 புருஷன் கட்டினா கூட படிக்காதவனை கட்டிக்குவேன். 2 நாளா? அப்ப ஒண்ணு காணாது. ஆமா, ஊருக்கு போயிட்டா அப்புறம் அந்த ஊர்ல ஒண்ணு
டேய் இருப்பா பேசாம செத்த நேரம் உனக்காண்டி நான் செஞ்சுக்கிறேன் பேசாம இரு. படிக்காத மாப்பிள்ளையா இருந்தாலும் 2 3 4 புருஷன் கட்டுவேன்னு சொல்றேன்ல. கண்ணகி நான் செத்துட்டான்னு நினைச்சேன். தெரியாதா? இன்னைக்கு தாண்டா அந்த முத்தண்ணீர் இல்லையா அப்படியே உசுரோட பாக்குறேன். கருப்பு கரசு. நான் யாரு? என் பேர் என்ன? என் பேர் என்ன? மணிமேகலை. மணிமேகலை யாரோட புள்ள? யாரோட புள்ள? மாதவியோட புள்ள. மாதவியோட புருஷன் யாரு? கோவலன். கோவலனுக்கு இன்னொரு பொண்டாட்டி யாரு? கண்ணகி. அப்புறம் என்ன பரம்பரையில வந்துட்டல்ல. சரியா சொல்றேனா? இங்க வர்றா. அதனாலதான் மதுரைக்கு வந்திருக்கேன். எரிக்காம போக மாட்டேன். காரைக்குடி இல்ல லைட் அடிக்காது. காரைக்குடியில வந்து செத்த குண்டி ஆடிட்டு இங்க மறுபடியும் மதுரைக்கு வந்துட்டேன். கழிச்சிருக்கி நான் சொல்ல கேளு. என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பாக்குறேன். என்ன ஆவரா? நீங்க கணக்கு பிள்ளைய மாத்துங்க, நான் வர்றேன். இருக்கட்டும். என்ன தொழில்? வியாபாரம் பாக்குறேன். தெரியாதா? சப்பட்டா. நீ சாக்காரத கட்டல, அவங்க சாக்காரத சப்போட்டா கிடைக்க மாட்டேங்குதா? ஏ மணி நீ சப்போட்டா? நான் சப்போட்டா. நான் ஆட்டவா? என்ன ஆட்டவா? போய் பின்னாடி ஆட்டியா? நானே வேணாம் நான் சொல்றேன். நீ போய் அந்த இது தண்ணி டேங்க்கு கீழே போய் சப்பு. அது கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு. பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு? இந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு? கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு. பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு? இந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு? முக வெட்டையும் கட்டுற முன்னால, மனசுக்குது மச்சான் பின்னால. ஒரு பாட்டோட பாடுற கண்ணால, இத பார்த்து ஏங்குற மச்சான் முன்னால. முக வெட்டையும் கட்டுற முன்னால, மனசுக்குது மச்சான் பின்னால. முக வெட்டையும் கட்டுற முன்னால, மனசுக்குது மச்சான் பின்னால. ஒரு பாட்டோட பாடுற கண்ணால, இத பார்த்து ஏங்குற மச்சான் முன்னால. கட்டி பிடிக்காங்க நம்புங்க, எட்டி விதிக்கும் யாரைய நம்புங்க. சிக்கப்பட்ட காரியம் நம்பாதீங்க. அப்புறம் சீரழிஞ்சு பெஞ்சிலைய வெம்பாதிய நவளத்தை ஐயக்கலாம். எல்லாரும் காலையில போய் மதுரையில போய் பாஸ்போர்ட் எடுக்கிறோம். பாஸ்போர்ட் எடுத்து இந்த பிள்ளைய கூட்டிட்டு நேரடியா தாய்லாந்து போறோம். செம்ம காசு இந்த குண்டி ஆட்டுறதுக்கு. கொண்ட மேல போட்டு
பார்வதி ரவடி பச்சமுடி நாரவடி தெரியுதா? என் கண்ணாடி பூரா அப்படித்தான் கண்ணாடி சிங்கப்பூர்ல வாங்கினது. அதை போட்டு பார்த்தோம்னா எல்லாம் பூரா இதா இருக்கும், பிளைனா இருக்கும். அப்படியே தெரியும். கருப்புராசனே நீ போட்டு பாரு, மணிமகளை ஜட்டி போட்டுக்காது பாரு. அப்பயே பாட்டியா அதுலதான் கிருட்டுன்னு வாய்ச்சிருக்கேன். பார்வதி சந்தனம் மச்ச பார்வதி ரவடி பச்சங்குடி மாரவடி அப்போது பார்த்தோம்ல இது அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்தோம்ல இவன் அடையாளம் தெரியவில்லை. அட என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போத தெளியவில்லை. என்னால் புரியவில்லை. அப்போது பார்த்தோம்ல இவன் அடையாளம் தெரியவில்லை. எப்படி இருக்கு? எப்படியா இருக்கு? சும்மா நடிக்குது. ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன் மாட்டுச்சு செத்துல. ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி போட்டு மேல கல்யாணத்தை சொல்லி போட்டு மேல உன்னை கை போட்டு கொண்டாடுமே ஊருல ஏறல. ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல மீன் ஐயா எங்க வாய் வைக்கிற தம்பி? பழக்க வழக்கம் சரியில்லை. ஒரு தடவை கட்டினா பேசாம ஒதுங்கி போனேன். 2 தடவை கட்டினா பேசாம ஒதுங்கி போனேன். 3ஆவது தடவை தூக்கிட்டு வாயில வைக்கிறாடா. அதத்தான் 10 ரூபாய் அளவுக்கு துணி வட்டணத்து சிலுக்கு துணி மாகத்துக்கு மாற பக்கத்துல வாடி சம்பந்த மாட்டேன். அடி வந்த கூட இறக்க இல்லையா? அடி வந்த மன்னையும் மேலதா சொல்லுங்களா? ஒரு கொஞ்சம் வந்தா எந்த நடக்குமா? சுதானமா இருந்துட்டா எனக்கு நடக்குமா? 10 ரூபாய் அளவுக்கு துணி வட்டணத்து சிலுக்கு துணி மாகத்துக்கு மாற பக்கத்துல வாடி
லவ் யூ மணி. உன்னை காதல் பண்றேன். ஆமா ஆமா அவ்வளவுதான். அதுக்கு மேல ஐ லவ் யூ. பாரு பாரு பேசாம கிட்டவா. என்ன கிட்டவா. குண்டிய நெளிக்காத நேரம் நெல்லு மணி. என்னங்க என்னை விட்டுட்டு இந்த பயலோட எதுவும் போயிருவியா? வேணாம் பாரு பேசாம. காதல் பண்ண போறது பேசாம இரு. என்னை விட்டுட்டு போக மாட்டேல மணி. நீ இஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டால் அது சுகம். காதல் சொல்லுங்க. சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திர குட்டி வந்த சுத்தி. சக்கரை கட்டி சந்தன குட்டி சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அச்சத்தும் உன்னுடைய நினைப்பு. என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. மயிலோடு உறவாட முடியாமல் நலமாட கையோடு மடி மேலே நினைத்தேனடி. ரயிலோடி வரும் வயிலோடி வரும் நினைத்தேனை அதுபோல நடித்தேனடி. நடித்தாலும் பிடிவானம் கையிலமானை வசமாட்டத்தா பலகாலம் வலை போட்டு பலவீட்டின் துளை போட்டு துளைந்தாய நீரிடம் கொண்டேது பார்க்கத்தா. காதல் வரும்போது தேகம் பிறக்கும் கூச்சலிடும் போது நான் தவிக்கும். வாழை போது சேவல் வந்து கூவும் வரைக்கும் ஒட்டிக்கோ தலைவி. சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திர குட்டி வந்த சுத்தி. அடிப்போடு அசைந்தாடு தனித்தேனே உனக்காக இடையோடு நீரை சேர இதமான கொதிக்கேற பசுமொன்ன உனக்கு கொஞ்சம் கூடம் போடவா. இதனாலே தொடராம நகக்காயம் கடராம இலசான பெருமேறி அதை வாழுமா. அழிக்காமல் சலிக்காமல் அனைத்தாலும் அழிக்காமல் இருந்தாலே போடமா. காயம்படக்கூடும் தேகம் பிறக்க கூச்சலிட போல் ஆனந்தவிக்க பூவம் என்ன பறிப்பே. ஒட்டிக்கோ சக்கரை கட்டி சந்தன பட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு. என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தடுப்பு. கொஞ்சமா எம்மம்மா என்ன சொல்லு. சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. வந்துருச்சு. இங்கு டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் மணிமேகலை அவர்களுக்கு இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய அன்பு உள்ளங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. என்ன பற்றி வேணும்?
வார்த்தை வித்தகன் காமெடி ஜாம்பவான் தன்ராஜ் அண்ணனுக்கு அன்பளிப்பாக இவன் முத்தநேரி முத்துக்குமரன் அன்பு அண்ணன் அவர்கள் எனக்காக 101 ரூபா அன்பளிப்படுத்து பெருமடித்துள்ளார்கள். ஆடலரசி அன்புள்ள மணிமேகலை அக்காவிற்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்து இவன் முத்தநேரி முத்துக்குமரன். ஆமாம், எங்கள் இருவருக்கும் பாராட்டி முத்தநேரியைச் சேர்ந்த முத்துக்குமரன் அவர்கள் எங்கள் இருவருக்கும் தலா 101 அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்துவார்கள். அன்பு முத்துக்குமரன் அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அண்ணன் முத்துக்குமாருக்கு மனமார்ந்த நன்றி. இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளைட்டையும் சொல்லாத உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன அப்படி சொல்ற? இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளை எடுத்து கூட பார்த்தது பேசாம நான் குருணமத்தை குடிச்சு செத்துறவான்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தோன்னு என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? கூறுமுன் காதலை 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ முட்டை சொல்லி கேக்குதடி, நீ காவலுக்கு மட்டும் இல்லையா என்ன முட்டை சொல்லி கேட்குதடி. மீனாட்சி பல்வரிசை அதுதாண்டி சீர்வரிசை கொண்டாடி முத்துமுகம் அதுதானே சொத்து சொகம் உன்னோடு உறவாட நான் ஜென்மோ எடுப்பேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன் கொண்டாட்டி கட்டி கொப்ப இருப்பதனால நரம்ப துடிக்குது நரச்சப்பினால் தங்க என்ன தக்கதானே லேசா நரச்சாலும் சுத்தந்தானே மல்லிகைப்பூ என்ன முட்டை பாக்குதடி, என்ன முட்டை சொல்லி கேட்குதடி. சொடி உள்ள காதலுக்கு ஜாதியில பேதமில்ல சேர்த்துக்குள்ள புத்தும் கூட தாமரைக்கு நீ உசரம் இது உசரம் நான் எப்படி தரவா கொடியே என் கொடியே நான் மடி மேல் நிலவா சோழ கட்டிக்குள்ள சுழல்கிறதால கால கண்ணு குட்டி தூக்குது வால் மாமனுக்கு அங்கமில்லை சாமானுக்கு வேலையில் மல்லிகைப்பூ பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ முட்டை சொல்லி கேக்குதடி, அவளுக்கு கட்டிக்காரண்டி. கட்டிலுக்கு கட்டிக்காரனா நான் சொடக்கடிக்க சொல்லி தாரண்டே மல்லிகைப்பூ முட்டைக்கண்ணால் பாக்கு மல்லிகைப்பூ சொல்லி நான் காவலுக்கு கட்டிக்காரண்டி, நான் கட்டிலுக்கும் சொல்லி தரண்டி. சூப்பர். போயிட்டு என் காதலை சொல்லி